Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மற்றொரு சிறுகதையின் பேர் பூட்டு. நான் அந்த ராத்திரி நேர கடைசி பேருந்தில் பிரயாணப்பட்டு சேலத்தில் வந்து இறங்கிய போது சேலத்தின் நசநசவென்று மழை தூறி நனைத்து கொண்டிருந்தது. வலக்கையில் பெட்டியை தூக்கி கொண்டு இடக்கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தேன். மணி 10:30. சாலையில் விளக்குகள் தவறி போயிருந்தன. தலையில் கைக்குட்டை போட்டுக்கொண்டு நான் வழக்கமாய் தங்கும் விடுதி நோக்கி நடந்தேன். நான் வைத்தியநாதன். அம்மா அப்பா வைத்த அந்த பெயரை சுருக்கி நாதன் என்று வைத்துக் கொண்டிருக்கிற 26 வயது இளைஞன். கடந்த 2 ஆண்டு காலமாய் ஒரு நிறுவனத்தில் குப்பை கொட்டி கொண்டிருக்கிறேன். நான் பிரம்மச்சரியத்தில் பிடிவாதமாய் இருப்பதாய் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் அண்ணியும் எனக்கு கடிதத்துக்கு மேல் கடிதம் எழுதி கல்யாணம் பண்ணிக்கொள்ள சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு கல்யாணத்தில் உடன்பாடில்லை. இன்னும் 2 ஆண்டு ஊர் மேய்ந்துவிட்டு ஒரு பாக்யலட்சுமியையோ ஒரு ஹம்சவேணியையோ கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். வெளியூர்களில் உலா வருகிற நான் யோக்கியமானவன் இல்லை. விஸ்கியை அப்படியே குடிப்பேன். சில ஊர்களில் விடுதிகளில் குறிப்பிட்ட பெண்களை தொடுவேன். அந்த சேலமும் நான் குறிப்பிட்ட ஊர்களில் ஒன்று. நான் வழக்கமாய் தங்கும் விடுதியை அடைந்தபோது புதிதாய் ஒரு மேலாளர் உட்கார்ந்திருந்தார். வழுக்கை தலை, நரை மீசை, வாய் நிறைய இரத்தமாய் தாம்பூலம். என்னை பார்த்ததும் வாங்க என்றார். வர வேணும் சார். இல்லை சார், எந்த அறையும் கால் இல்லை. நான் எரிச்சலோடு மறுபடியும் நசநச என்று தூறிக்கொண்டிருந்த அந்த மழையில் இறங்கினேன். சேலம் நகர தெருக்கள் வெறிச்சோடி போய் கிடக்க நான் தெருக்கோடியில் இருந்த இன்னொரு விடுதி நோக்கி நடந்தேன். கொஞ்சம் பழைய விடுதி. கட்டடம் கட்டிய காலத்தில் அடித்த சுண்ணாம்பும் வர்ணமும் சொற்பமாய் ஒட்டி கொண்டிருக்க முகப்பில் இளமை விடுதி என்று எழுத்துக்கள் தெரிந்தன. நான் படியேறினேன். வட்டமான மரமேசைக்கு உள்ளே ஒரு மேலாளர் மழையையும் குளிரையும் தாஜா செய்வதற்காக கழுத்தில் மஃப்ளரை சுற்றி கொண்டு சீக்கு கோழி மாதிரி உட்கார்ந்திருந்தார். என்னை கண்டதும் கிராக்கி வருகிற மகிழ்ச்சியில் உடம்பை அசைத்தார். நான் அவரை நெருங்கினேன். ஒற்றை அறை வேணும் சார். விடுதி அறை சாவிகளை ஏறிட்டு ஒரு அரை நிமிடம் பார்த்தார். மறுபடியும் என்னை பார்த்து உதட்டை பதிக்கிறான். இல்லை சார், சிங்கிள் அறை இல்லை, டபுள் அறை வேணும்னா காலியாக இருக்குது. அதுவும் ஒன்று தான் இருக்குது. இஷ்டப்பட்டால் சொல்லுங்கள், போடுறேன். தலையாட்டினேன். ஓடுங்க. மேலாளர் மகா அழுக்கான அந்த நோட்டை என் முன்னே நகர்த்தி எச்சில் தொட்டு ஒரு பக்கத்தை புரட்டினான். பெயரையும் முகவரியும் எழுதுங்க சார். எழுதினேன். கோபால், சாரை மேலே 10ஆம் அறைக்கு கூட்டிகிட்டு போ. போர்வையை மாற்றிடு, கூஜாவில் தண்ணி எடுத்து வை. சரி சார். நான் அவனை தொடர்ந்தேன். மெலிதான வெளிச்சம் தெளித்த அந்த படிக்கட்டுகளை தொம் என்று அதிர நடந்து 2வது மாடியில் கடைசி அறையை திறந்து விட்டான் கோபால். உள்ளே நுழைந்து விளக்கை போட்டான். குழல் விளக்கு பற்றி கொண்டு எரிந்தது. கொஞ்சம் பெரிதான அறை. சுவரோரமாய் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தபடி இரட்டை கட்டில்கள் தெரிந்தன. மின்விசிறி ஒன்று புராதானமாய் சுற்ற காத்திருந்தது. மண் கூஜாவின் மேல் கரப்பான் பூச்சி உட்கார்ந்திருந்தது. கோபால் ரொம்பவும் பரிச்சயமான தொழில் சிரிப்பு சிரித்தார். வேறு ஏதாச்சும் வேணுமா சார்? வேறு ஏதாச்சும்னா எது? நான் புன்னகைத்தேன். கோபால் இழித்தான். கைவசம் ஒரு இடம் இருக்குது சார். அயோத்தியா பட்டணம் தாண்டி போகணும். குடும்ப ரகம். ராத்திரி பூராவும் வீட்டிலேயே இருந்துட்டு வர முடியாது. 1 மணி நேரத்தில் திரும்பிடணும். படிக்கிற பொண்ணு. தனியாக அறை எடுத்து தங்கியிருக்கேன். நல்லா இருப்பாளா? பொண்ணு சும்மா ஸ்ரீதேவி கணக்காக இருக்குது சார். கூட்டி போறியா? போகிறேன் சார். காசை பார்க்காம வாங்க சார். உயர் ரகம். கோபால் சொல்ல நான் எழுந்தேன். முகத்தை அவசரமாக அலம்பிக்கொண்டு விஸ்கியை வயிற்றில் வார்த்து கொண்டு புறப்பட்டேன். ராத்திரி 1 மணி. கோபால் கூட்டி போய் காட்டிய அந்த அயோத்தியா பட்டணத்து பெண்ணை தொட்டுவிட்டு ஆட்டோவில் திரும்பிக் கொண்டிருந்தேன். உடம்பு பூராவும் வசதி. அடுத்த வாட்டியும் நம்ம விடுதிக்கே வாங்க சார். இதை விட நல்ல ஐட்டமாக பார்த்து தரேன் என்றவன் அம்மாப்பேட்டை அருகே வந்ததும் ஆட்டோவை நிறுத்த சொன்னான். சார், நமக்கு அம்மாப்பேட்டையில் தான் வீடு. நான் இங்கே இறங்கிக்கிறேன். நீங்கள் விடுதிக்கு போங்க சார். அவன் இறங்கி கொண்டான். ஆட்டோ விடுதியை நோக்கி பறந்தது. சாலை பூராவும் நின்றிருந்த மழை தண்ணீரை வாரி இறைத்து கொண்டு கஜ என்று ஆட்டோ ஓடி விடுதி வாசலை தொட்டு நிசப்தமான போது மணி 1:10. ஆட்டோவுக்கு காசை கொடுத்து அனுப்பிவிட்டு காவலாளி திறந்துவிட கேட் வழியாக விடுதிக்குள் போனேன். மேலாளர் உட்கார்ந்திருந்த நிலையிலேயே போர்வையை போர்த்தி கொண்டு லேசான குரட்டையோடு தூங்கிக் கொண்டிருக்க மெலிதான வெளிச்சம் தெரிந்த மாடிப்படிகளை நோக்கி நடந்தேன். எல்லா அறைகளிலும் விதவிதமான குரட்டை சத்தங்கள் பீரிட்டு கொண்டு வர சிரமமாய் அறை வராந்தாவில் வந்து என் அறைக்கு முன்பாக நின்றேன். கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. நான்
பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்து சாவியை எடுத்து பூட்டை திறக்க முற்பட்டேன். திடீரென்று அந்த குரல் எனக்கு பின்பக்கத்தில் இருந்து கேட்டது. ஆண் குரல். மிஸ்டர். திரும்பினேன். மாடி வராந்தாவின் ஓரத்தில் இருந்த அந்த இளைஞனும் அவன் தோளை ஒட்டியபடியே ஒரு இளம் பெண்ணும் வெகு வேகமாக வந்தார்கள். இந்த அறை எதுக்காக பூட்டிட்டு போறீங்க? இளைஞன் கோபமாக கேட்டான். நான் ஆச்சரியமாக அவனை ஏறிட்டேன். இது ஏன் அறை? பூட்டுவேன், திறப்பேன். இது கேட்க நீங்கள் யார்? அந்த பெண் படபடத்தாள். இது உங்க அறையா? ஆமாம். பொய் சொல்லாது, இது எங்க அறை? அந்த இளைஞன் மூச்சரைத்தான். நான் குழம்பி போனவனை கதவின் முகப்பை பார்த்தேன். 10ஆம் எண் பித்தளையில் சிரித்தது. என்னோட அர்த்தம், நீங்கள் மாறி போய் குழம்பிட்டீங்க. மேனேஜரை போய் கேளுங்க. நான் சொல்லி அந்த இளைஞன் தலையை ஆட்டி மறுத்தான். இல்லை, இந்த 10ஆம் அறை என் அறை தான். என் அறை தான் எங்குது? அந்த பெண் கதவை பூட்டை பற்றி கொண்டு என்னை கோபமாக பார்த்தாள். என்னுள் ஆத்திர அலை அடைத்தது. அந்த மேனேஜர் கிழமை ஞாபகம் மறதியாக எனக்கு கொடுத்த 10ஆம் அறை இந்த ஜோடிக்கு கொடுத்து விட்டதா? அவரை வார்த்தைகளால் உலுக்கி எடுப்பதற்காக கோபமாக மாடிப்படிகள் இறங்கி போனேன். அவர் வாய் பிளந்து வினோதமாக குரட்டை விட்டபடி தூங்கிக் கொண்டிருந்தார். கடைவாயவரும் ஜொல்லு ஒழுகியது. சார், சார்! அவரை உலுக்கினேன். கிழம் நிதானமாய் தூக்கத்திலிருந்து சுழன்று கொண்டு நினைவுக்கு வந்தது. போர்வை உதறிக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து தலை சொரிந்து கொண்டது. குரல் குழறி கேட்டது. என்ன சார்? நான் வெடித்தேன். எனக்கு 10ஆம் நம்பர் அறையை கொடுத்துட்டு வேறொரு ஜோடிக்கு ஞாபகம் வருது அதே அறையை கொடுத்துட்டீங்களா? அவர் விழித்தார். அப்படி யாருக்கு தரலையே சார். மேலே வந்து பாருங்கள், ஒரு ஜோடி வந்து தகராறு பண்ணுது. 10ஆம் அறை அவங்க தான். நீங்களும் வந்து விசாரிங்க. ஆணும் பெண்ணுமா? அதிர்ந்தார் மேலாளர். விழுக்கென்று எழுந்து நின்றார். குரலை தாழ்த்தி கொண்டார். சார், மேலே போகாதீங்க. இங்கே என் பக்கத்தில் ஒரு படுக்கை போட்டு தரேன். தூங்கிட்டு விடிந்தது மேலே போகலாம். ஏன்? நான் முகம் மாறினேன். அவர் இன்னமும் குரலை தாழ்த்தி கொண்டார். 2 மாதத்துக்கு முன்னாடி 10ஆம் நம்பர் அறையில் ஒரு காதல் ஜோடி விஷம் குடித்து தற்கொலை பண்ணிட்டாங்க சார். அவங்க தற்கொலை பண்ண நாள்லேருந்து அந்த அறையில் யார் தங்கினாலும் இதே கலாட்டா தான். அவங்கள அந்த அறையிலிருந்து விரட்டுறதுக்காக மாந்திரீகம் பண்ணோம். நம்பூதிரி வந்து நடத்தி வச்சார். கொஞ்ச நாளாக அது 2ம் வராமல் இருந்தது. இப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. மேலாளர் சொல்ல சொல்ல என் அடிவயிற்றில் புரண்ட திகில் ஒரு ஊசியாய் மாறி மத்திய பகுதியில் ஆழமாய் சொருகி நின்றது. முற்றும்.